நல்ல கம்பெனி சேர்ந்து வந்திருக்கு. அருமையா இல்லை, உலகத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆண்மகன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சா அவருக்கு முச்சந்தியில் செலை வச்சு கும்பிடுறதுக்கு நாங்கள் பெண்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஏமா போற வரவெல்லாம் கும்பிடுறீங்க? வீட்டுக்காரர் கும்பிடலாம்ல? இல்லை, வீட்டுக்காரர் கும்பிடுற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் கும்பிட்டுருவோம்ல. என்னக்கா நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஏங்க, வார்த்தைக்கு வார்த்தை வீட்டில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்தாடி காப்பி கொண்டா, இந்தாடி துண்டு கொண்டா, இந்தாடி சோப்பு கொண்டா, டிஃபன் ரெடி பண்ணிட்டியாடி, அதுடி இதுடி இதுடி. என்ன டி? எங்கள் அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கல, நல்ல பேராக வச்சு கூப்பிட வேண்டியது தானே? அப்படி இல்லாமல் அடி புடின்னு ஆனவுன்னு 64 அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறேன் சார், ஒரே ஒரு நாளைக்கு கடுப்பு இது வரைக்கும் வருது தான், இந்தாடா காப்பி சொல்றோமா நாங்க? அது கல்யாணம் ஆன புதுசுல சொல்லிருப்பாங்க. இல்ல, வந்ததுல இருந்து நானும் பார்க்குறோம் அப்படியே ஆண்கள் எல்லாம் வேர் ஆணி வேர். இந்த ஆணி வேர்னு இவர் சொன்னதை கேட்ட உடனே கான்ட்ராக்டர் தான் ஞாபகம் வந்தார் எனக்கு. நேசமணி தான். ஆணியே புடுங்க வேண்டாம், எதை எடுக்கிறது நீ எல்லாமே வேஸ்ட் தான். அது ஆணி வேறாம்ல இவங்க, ஆணி வேறு. ஆமா, ஆணி வேற அடியில இருந்தா ஏங்க இந்த குடும்பம் இப்பெல்லாம் இப்படி ஆட்டம் கண்டு போகுது? நான் கேட்குறேன், எத்தனை குடும்பங்கள் தடுமாறி போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு அதை விட்டு கொடுக்குறோம் இதை விட்டு கொடுக்குறோம் அப்படி இப்படி. நான் கேட்குறேன், தைரியமான ஆளா இருந்தா இப்பவே அவங்கவுங்க மனைவி பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்கவுங்க மொபைல் போனை ஒரு அரை மணி நேரம் மனைவி கிட்ட விட்டு கொடுக்க பார்ப்போம். வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடுமா ஏறிடாதா? ஏமா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகணும்ன்றீங்களா இல்ல கோர்ட்டுக்கு போகணும்ன்றீங்களா? பெண்கள் கைப்பையில எல்லாம் என்ன இருக்குங்க அதிகபட்சம் என்னன்னா, அவர் உடனே அங்கிருந்து வந்து பியூட்டி பார்லர் அப்படிம்பாரு. பியூட்டி இருக்கிறவங்களுக்கு பியூட்டி பார்லர் தேவைப்படுது, இல்லாதவங்களுக்கு அதை பார்த்தா பொறாமையா தான் இருக்கும். என்னக்கா நான் சொல்றது? நமக்கு எதுக்கே அதெல்லாம்? அதான் உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் நான் கேட்கிறேன். என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இல்ல, இப்ப பெண்களுடைய கைப்பையெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்களேன், லேசா ஒரு சீப்பு இருக்கும், ஒரு பவுடர் இருக்கும், இதெல்லாம் இருந்தாலும் அப்ப அவங்க பிள்ளைக்கு வேண்டிய பால் டப்பா, பிஸ்கெட்டு, குட்டி டவல், தலையில. ஆமா, இல்ல சின்ன பிள்ளைங்க இருந்தா சொல்றேன், சின்ன பிள்ளைங்க இருந்தா கழுத்துக்கு ஸ்கார்ஃப். என்ன நான் சொல்றேன், இவர் போட்டுக்கிறதுக்கான ஸ்வெட்டரையும் தூக்கி இந்த அம்மா ஹேண்ட்பேக்ல திணிச்சிருவாரு. இதையெல்லாம் தாங்கிட்டு பெண்கள் அங்க இருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதுனா கூட கையை வீசிட்டு ஃப்ரீயா எங்களால வர முடியலங்க. ஆனா இப்ப இதே ஆண்களுடைய பேண்ட் பாக்கெட்டையோ சட்டை பாக்கெட்டையோ செக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு? ஏன் அதை செக் பண்ணா அது வர வேண்டாததெல்லாம் வரும், வெளியில வேண்டாததுதான் அதுல இருக்கும். அதிகம் அவர் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருப்பாரு. ஐயோ பாவமே, டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்க. சரி இருக்கட்டும், எவ்வளவு விட்டு கொடுக்குறோம் சார். கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி எல்லாம் நான் கொதிக்க டீயும் காஃபியும் குடிப்பேன் சார். இப்ப நீங்களே கவனிச்சிருக்கலாம், இங்க கொடுத்தாங்க. இப்ப என்ன தெரியுமா பண்ணேன், உஃப்னு ஊதி அப்படி குடிச்சேன். ஏன் சுட குடிச்சா மனசுக்குள்ள இருக்கிற வீட்டுக்காரருக்கும் சுற்றும். இதெல்லாம் நீங்க நம்பணும். வேற வழி இல்லைமா, குளிர்ல உட்கார்ந்துருக்கோம். இல்ல, பெண்களுடைய அந்த தியாகத்தை பெருசா பாராட்ட வேண்டாம், குறை சொல்லாமலாவது இருக்கலாம்ல. வீட்டுல வந்து இவர் தான் எல்லா வேலையும் செய்யறாராமா. சமைச்சு சாப்பாடு போடுறோம் சார், என்ன சார் சமைச்சு சாப்பாடு போடுறோம்லம்மா, என்னைக்காவது அந்த சாப்பாட்டை கவனிச்சு பரிமாறுறவங்க முகத்தை பார்த்து அதை ரசிச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்து, அடடா அருமமா உன் கைப்பட்ட உடனே சாதாரண மிளகு ரசம் அதிரசமா ருசிக்குதுடா ராஜாத்தி, ஒரு நாள் ஒரு வார்த்தை வந்திருக்குமா உங்க வாயில இருந்து? நாங்களும் யூடியூப்பை பாக்குறோம், எங்க கொள்ளுப்பாட்டிய கேட்கிறோம், அவங்கள கேட்கிறோம், இவங்களை கேட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா நம்ம ஆண்கள் முழுக்க வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி மடியில இந்த பக்கம் மொபைல் போன் இருக்கும், எதிர டிவி இருக்கும், இந்த பக்கம் நியூஸ் பேப்பர் இருக்கும். இவங்க எல்லாம் என்னத்துக்கு சாப்பிட உட்கார்றாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல கடுப்பா வருது இல்ல, அதுல வேற சாப்பாட்டையும் கவனிச்சு சாப்பிடுறது கிடையாது. இப்படியே எடுத்து உருட்டி ஜேசிபி பொக்லைன் மிஷின் மண்ணள்ளி தள்ளுற மாதிரி உருட்டி உள்ள தள்ளுறது. அவன் சரியா கவனிக்காதனால தான் அதை சாப்பிடுறான். நீங்க அதுக்கு சந்தோஷம் பண்ணும். ஒரு நாள் நீங்க பாராட்ட மாட்டீங்க, ஆனா வகையா சமைச்சு மட்டும் போடணும்னா அதுல வேற இவருக்கு முகம் துடைக்கிறதுக்கு அவங்க வீட்டம்மா வந்து துண்டால துடைக்கிறாங்களாம், அது கரிச்சட்டி தூக்கின துண்டுன்னு வேற நீங்களும் சொல்றீங்க. சொன்னதை சொன்னேன் சொன்னீங்க. எங்களுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியல, அதனால அந்த துண்டையே எடுத்து இவர் முகத்தையும் துடைக்கிற மாதிரி ஆயிடுது. ரெண்டும் ஒண்ணுதானே பெரும்பாலும். அது இருக்கட்டுமா, அவன் வாங்கி வந்த வரோம். அது சரி, கரிச்சட்டியில அவன் வாழ்க்கை இருக்கு.
அதே போல ஊராட்சி மன்ற தேர்தலை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கெல்லாம் நாட்டுல நடக்கிற அநியாயத்தை நம்மளுக்கே நல்லா தெரியும். எந்த வேட்பாளருடைய அந்த பெண் வேட்பாளருடைய கணவன்மார்கள் அவங்க எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா பெரிய பெண் புரட்சி, பெண் விடுதலை அதெல்லாம் ஒண்ணுமில்ல. கவர்மெண்ட் அங்க பெண்களை தான் நிக்க வைக்கணும்னு சட்டம் போட்டுருச்சு. வேற வழி இல்ல, நிறுத்துறாங்க. இப்ப நடந்த தேர்தல்ல ஒரு சின்ன கூத்து தெரியுமா உங்களுக்கு? வடார்காடு தேர்தலே நம்ம ஊர்ல கூத்து தரமா? ஆமா, இல்ல இது கூத்துக்குள்ள ஒரு சின்ன கூத்து. அந்த பக்கம் ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு 2 மனைவி, 2 மனைவியும் நிறுத்த வச்சு 2 அம்மாவும் ஜெயிச்சு பிடிச்சு. அவன் எவ்வளவு அவன் சமநிலையில பாக்குறான் பாத்தீங்களா? 2 ஊரு தன் கைக்கு வந்துருச்சு. அவ பாடு கொளிக்கிறது தான். சரி இருக்கட்டும் போட்டோம். இல்ல என்ன அப்படியே பெண்கள் மேல மரியாதையில் அப்படியே நாங்க கும்பிடுறோம், கூத்தாடுறோம், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா தெரியும் எங்க பெண்களுக்கு எல்லாம். வீட்டுக்காரரு வந்த உடனே என்னங்க காப்பி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம், நாங்க கேட்குறோம்னா அவரு இதுக்கு உங்க அப்பன்ட்ட தந்தி கொடுத்து கூப்பிடுவாங்கல்ல, வந்து கொடு அப்படின்னாருன்னா பிரச்சனை இல்லை. அதே நேரம் என்னடி தங்கம் காப்பி கொண்டு வரியா, உன் கை வலிக்காதாம்மா, பரவாயில்ல நான் போட்டு தரவா அப்படின்னாருனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேட்டு வைக்க போறாருன்னு அர்த்தம். உங்க அன்பெல்லாம் அந்த அளவுதான். அதே போல இல்ல, இதனாலதான் ஒரு ஆணும் பெண்ணுகிட்ட சந்தோஷமா பேசுறது இல்ல. ஐயாப்பா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாளா அப்படி கையை பிடிச்சிட்டு ரொம்ப நாளா இந்த 2 வளையலே போட்டுட்டு இருக்கியே தங்கம், இது வேணா மாத்திட்டு இவர் சொன்னா வளையல் மேலால போய் 2 வளையல் புதுசு வாங்குவோமா அப்படின்னா இருக்கிற அந்த நஞ்சு போன வளையலும் அடகுக்கு போகுதுன்னு அர்த்தம். உங்க அன்பு பாசம் எல்லாம் போலின்னு தெரிஞ்சு கூட நாங்க விட்டு கொடுக்குறோம் சார். இவன் போய் தான் சொல்றான்னு நல்லா தெரியும். ஏங்க ஆபீஸ்ல இருந்து லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு இவ்வளவு அப்படின்னா ஓவர் டைம்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஓவரா புழுகிறாருன்னு தெரிஞ்சு கூட அப்படிங்களாங்க உடம்ப பார்த்துக்கங்க, இவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் நமக்கு தேவை தீர போறது கிடையாது, ஆனா ஹெல்த்தை நம்ம விட்டுறக்கூடாது இல்ல, ஆசையும் குறைய போறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப எரிச்சல் வர்ற விஷயம் பெண்களுக்கு என்ன தெரியுமா? ஊர்ல இருக்கிற முட்டா பயலுக சொல்ற அட்வைஸ் எல்லாம் இவங்களுக்கு எடுபடும். ஆனா கூடவே இருக்கிற மனைவி சொல்ற உருப்படியான எந்த யோசனையும் அவங்களுக்கு நல்லதாவே தெரியாது. அங்க பாருங்க, பாதிக்கப்பட்ட கம்பெனி அக்கா பின்னாடி எல்லாம் நல்லா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அங்க பாருங்க பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டமா அது. ஆமா, அப்புறம் நான் கூட பட்டிமன்றம் நடக்குதுன்னு. பிரச்சனைகள், கவலைகள், தோல்விகள் எல்லாவற்றையும் பெண்ணின் தலையிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு வெற்றியையும் பெருமிதத்தையும் மட்டுமே தனக்கு சொந்தமாக ஆண்கள் வைத்துக் கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அவர்கள் மனம் கோணாமல் இருப்பதற்காக அனைத்தையும் வெட்டுக் கொடுப்பதனால் தான் இன்றைக்கும் குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, மனையறத்தின் வேறாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஒரு வயல்லிருந்து நாற்றை எடுத்து ஒரு இதுல இருந்து நாற்றை எடுத்து கொண்டு போய் வயல்ல விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். களத்துல நாற்றை எடுத்து வயல்ல நடும் பொழுது கூட அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் போல மண்ணையும் சேர்த்து எடுத்து கொண்டு போய் தாங்க சார் நடுவாங்க, நாற்றங்காலில் இருந்து வயலுக்கு கொண்டு போய் வைக்கிற பொழுது. ஆனால் பெண்களாகிய நாங்களோ பிறந்த ஊர், இடம், உற்றார், உறவினர், பெற்றோர், உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, வாழும் முறை, கும்பிடும் தெய்வம் எல்லாவற்றையும் அங்கேயே உதறி விட்டுவிட்டு வெறும் நாற்றாகத்தான் உங்களுடைய நிலத்திற்கு வருகின்றோம். அங்கே வந்து வேரூன்றி உங்களுக்கும் பெருமை சேர்ப்பது, தாங்களும் பெருமை அடைவது பெண்களாகத்தான் இருக்க முடியும் என்பதனால் உங்களுடைய தீர்ப்பு தாய்மார்களின் ஏகோபித்த ஆதரவோடு பெண்களுக்கே அமைய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி அவர்கள் பெண்களுக்காக அப்படி வழக்காடி இருக்காங்க. உங்களையெல்லாம் தெருவில் உங்கள் மகன் மரியாதையாக பேசுகிறான்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான். உங்கள் அப்பா இந்திரரு, உங்கள் அப்பா சந்திரரு, அவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் அப்படின்னு உங்கள் தவறுகளை மறைத்து நாங்கள் எவ்வளவு உங்களை பாதுகாக்கிறோம், என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அதை விட அவங்க சொன்னது கவனிச்சிங்களா? வீட்டுக்காரரு நெஞ்சுக்குள்ளேயே மனசுல இருக்கிறான்றதுக்காக சூடா சாப்பிட மாட்டாங்களாம். அந்த காலத்துல திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்துன்னு ஒரு குறள் இருக்கு. அந்த குறளை தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்படியே கதையா மாத்தி ஊதி ஊதி குடிப்பாங்களாம். நாங்க என்ன தரையில ஊத்தி ஊத்தியா குடிக்கிறோம்?
அது சொல்ற ஸ்டைல்ல பாத்தீங்களா, நாங்க எத்தனை வகையாயா விட்டு கொடுக்கிறோம். ஒரு நாற்றை கூட மண்ணோடு எடுத்து வந்து நடுகிறார்கள். ஆனால் பெண்ணை மட்டும் ஒத்தையா கூட்டிட்டு வந்து அத்துவான காட்டில் விட்டுறீங்களையா. என்ன கஷ்டம், என்ன பாடு. பெண்கள் கட்சிக்கு கொடி கட்டிருச்சு. என்னங்க உண்மையா இல்லையா? நீங்க என்ன கம்மு கம்முன்னே இருக்கீங்க? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன். 4 பேர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. இப்போ நிறைவு சுற்று 2 பேர் வரணும். அவர் ராஜபாளையம் அருமையான ஊருங்க. சுற்றி மலைகள் இருக்கிற அழகான ஊர். நீங்கள் எப்பயாவது போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த பகுதியில் குற்றாலத்துக்கு குளிக்க போனீங்கன்னா நீங்கள் எதுக்கு அங்கே போக போகிறீங்க? ஊரே எங்கே சுற்றினாலும் தண்ணியாக இருக்குது. பைக்கரான்றாங்க. இந்த பகுதியே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் போனால் முதுமலை வருமாமே, இந்த பக்கம் மைசூர் வருதான். ஒரு ஊருக்கு போனது இல்லையா? நிஜமாவே நான் பார்த்ததில்லை. இதான் எனக்கு முதல் முறை நான் இந்த பக்கம் வரேன். ஊட்டியை தாண்டி நான் வந்ததே இல்லை. இதான் முதல் முறை ஹியூமர் கிளப் நம்மளை இங்கே கூப்பிட்டு. இவ்வளவு அழகான பகுதிகள் இருக்கின்றது எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது. எங்களுக்கு அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தா நாங்கள் வர்ற வெளியில் ஒரு குத்துக்கல்ல ஒரு பொண்ணை நிறுத்தி வச்சு படம் எடுக்கிறாங்க. நாங்களாம் குத்துக்கல் மாதிரியே தான் இருந்தோம். ஒரு பேர் படம் எடுக்க. அது அந்த குத்துக்கல்ல ஒரு கால் மேலே ஒரு கால் அப்படி வச்சு போஸ் கொடுக்குது. ஒரு காலை வச்சு ஒரு காலை லேசாக மடக்கி. இப்போ இவங்க போடுகிற உடைகள் அதுக்கெல்லாம் சாத்தியம். இந்த சேலை கட்டினா அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. இவங்க போடுற அந்த பேண்ட்டு ஜீன்ஸு இதெல்லாம் இருக்குல்ல, அழகாக காலை மடித்து. ஏன்னா அது ஒரு செகண்டில் அவன் எடுக்கலைன்னா அது கவுந்துரும். நாங்கள் கவுந்துருன்ற நினைப்பிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் படம் எடுத்து ஜாலியாக இறங்கி போகிறாங்க. நம்ம காலத்தில் இதெல்லாம் இல்லையா அப்படின்ற வைத்தறிச்சல் இருக்கும்ல. அதனால் இவ்வளவு தொலைவு வந்த பிறகு உங்களை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசணுன்றது எங்களுக்கு ஆசை தான். இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அவர் அருண்குமார் கூட சொன்னார், சார் வாங்க இங்கே முதுமலையில் போய் விட்டுறோம்னாரு. இல்லை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார், அங்கே போய் விட்டு அப்புறம் அவர் என்ன செய்வார்?